Now bioethics. முன்னாடி நம்ம பார்த்தோம் bioethicsனா உயிரி அறநெறி, ethical, legal and social implications. எத்திக்கல்னா அறம்சார், லீகல்னா சட்டப்பூர்வமான, சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா சமூக விளைவுகள், அதாவது அறம் சார்ந்த இஷ்யூஸ், சட்டப்பூர்வமான பிரச்சனைகள், அதே மாதிரி சமூக பிரச்சனைகள். இது அதை பற்றி அந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக ரேஸ் பண்ணுற கொஷின்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோ எத்திக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிளாக இந்த எத்திக்கல், லீகல் அண்ட் சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸை எல்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெட் அஸ் see in detail bioethics, உயிரி அறநெறி. Biotechnology, in this number of process we studied related to plants. அப்போ என்னென்ன மாதிரி ப்ராசஸ், plant tissue culture, genetic engineering அந்த மாதிரி. So through this genetically modified plants, genetically modified microorganisms we produced through this process. Whether this is possible in human beings? Suppose if possible, what are the effects and problems will arise? So dealing those problems only bioethics. இப்போது இந்த பயோடெக்னாலஜி மூலமா நம்ம வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸை வந்து நம்ம அதை வந்து அந்த மாதிரி உருவாக்க முடியுமா, வெதர் இட் இஸ் பாசிபிள். சப்போஸ் இப்போ அது பாசிபிள்னா இப்போ அதுக்கு வந்துட்டு வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிரச்சனையை, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதை டீல் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பயோ எத்திக்ஸ். With a human being following some rules and regulations from the past. வழியாக நம்ம வந்துட்டு சில கோட்பாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். If there any problems or disturbance occur for that due to the discovery of the newly created organisms, the talk about that தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயோ எத்திக்ஸ். இப்போ நம்ம வழியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணுற ஆர்கனிசம்ஸ்னால இப்போ அந்த ஃபாலோ நம்ம பண்ணிட்டு வர அந்த ஃபாலோ பண்ணுற விஷயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை பற்றி, நம்ம அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பயோ எத்திக்ஸ். ஓகே, we will see இதில் வந்துட்டு நம்ம என்ன இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் பயோ எத்திக்ஸ், நெக்ஸ்ட் பயோ எத்திசிஸ்ட், next why we have to give importance to bioethics. This only we are going to see in first para. First, bioethics definition. Bioethics refers to the study of ethical issues emerging from advances in biology and medicine. Ethical, இதில் என்னது, ஸ்டடி ஆஃப் எத்திக்கல் இஷ்யூஸ். எத்திக்கல் இஷ்யூஸ் மீன்ஸ் வாட், இயற்கைக்கு மாறாக. எக்ஸாம்பிள், நார்மலி ஹியூமன்ஸ் ஃபாலோயிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கோட்பாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த ரூல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குளோனிங், இல்லை ஜீன் தெரப்பி, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் இருக்குன்னா அதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது. அட் த சேம் டைம் எத்திக்கல் இஷ்யூஸ் ஆல்சோ தேர். இப்போது அந்த பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இல்லை படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தான் என்னது, பயோ எத்திக்ஸ். அப்போ பயோ எத்திக்ஸ்னால் இப்போ உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பயோ எத்திசிஸ்ட். See here, it is also a moral discernment and it relates to medical policy and practice. A bioethicist. Bioethicists are concerned with the ethical questions that rise in the relationship among life sciences, biotechnology and medicine. அப்போ பயோ எத்திசிஸ்ட்னா என்னது, உயிரி அறநெறியாளர்கள். இட் வாஸ் திஸ் கன்சர்ன்ட் வித் த எத்திக்கல் கொஷின்ஸ் அபவுட் லைஃப் சயின்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் மெடிசைன். இப்போ பயோ எத்திசிஸ்ட்னா யார், ஆர் த பர்சன்ஸ் ஹூ ரைஸ் எத்திக்கல் கொஷின்ஸ், ஒன்லி பயோ எத்திசிஸ்ட். யார் வந்துட்டு அந்த எத்திக்கல் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயோ எத்திசிஸ்ட்.
பட் they are not the common people. இப்போ அந்த மாதிரி யார் வேணாலும் கொஷின்றை வந்து ரைஸ் பண்ணலாம், பட் அவங்கள நம்ம பயோ எத்திசிஸ்ட்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் இந்த சயின்டிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ தோஸ் ஆர் த பயோ எத்திசிஸ்ட். அப்போ அவங்க அந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் வந்துட்டு எத்திக்கல் கொஷின்ஸை ரைஸ் பண்ணுறவங்கள தான் நம்ம பயோ எத்திசிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ லைஃப் சயின்ஸ் மீன்ஸ் வாட்? வாழ்வியல் முறை. இப்போது இந்த லைஃப் சயின்ஸ் வாழ்வியல் முறைன்றது நமக்கு ரெகுலராக இருக்குது. ஆனால் பயோடெக்னாலஜிஸ் மூலமாக இந்த வாழ்வியல் முறையில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா let us see, இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைஃப் சயின்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் இப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டயபெட்டிக் பர்சன்ஸ், சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க, இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தாத்தா காலத்தில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சா இல்லைன்னா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது காமன். And it was adapted to, we are adapted to that. So insulin injection என்ன ஆயிடுச்சு, it was so common. So இந்த இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுற டைமில், இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் என்னென்ன எத்திக்கல் கொஷின்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ we have to think. ஸோ அதை தான் நம்ம எத்திக்கல் கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இன்சுலின் எப்படி வந்துட்டு ஹியூமன் பீயிங் செல்லிருந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறது தான் நம்ம எத்திக்கல் கொஷின்ஸ் சொல்கிறோம். எப்படி இந்த இன்சுலின் செக்ரீஷனுக்காக வந்துட்டு அவங்களே இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, எப்படி அந்த மாதிரி அலோவ் பண்ணலாம். இப்போ வந்து ஒன்லி அந்த ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் லைக் டாக்டர்ஸ், நர்ஸ் அவங்க மட்டும்தானே வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும், அவங்களுக்கு தானே எப்படி வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு தெரியும் இல்லையா. ஸோ அப்புறம் எப்படி வந்துட்டு அவங்களே இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ethical questions will arise. அதுதான் next, that is what that is life science. Next, biotechnology. Next, biotechnology. இப்போ biotechnology ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் மூலிமா ஏதாவது ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா இட் ஆல்சோ வாட் ஹேப்பன், இட் ஆல்சோ அஃபெக்ட் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட். சப்போஸ் இஃப் இட் இஸ் அ வைட் ஸ்ப்ரெட் டிசீஸ் மீன்ஸ் வாட் ஹேப்பன், லைக்வைஸ் எத்திக்கல் கொஷின்ஸ் வில் ரைஸ். இப்போ பயோடெக்னாலஜி மூலிமா நம்ம ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் க்ரியேட் பண்ணுறோன்னா, அப்போ அந்த ஆர்கானிசமுக்கு ஒரு டிசீஸ் வருதுன்னா இப்போ அந்த ஆர்கானிசம் மூலிமா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வருமா வராதா. சப்போஸ் இப்போ அது வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட் டிசீஸாக வந்துட்டு ஆச்சுன்னா வாட் ஹேப்பன். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸில் ரைஸ் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எத்திக்கல் கொஷின்ஸ். நெக்ஸ்ட், இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ஆன்டிபயோட்டிக் ப்ரொடெக்ஷனை நம்ம சொல்லலாம். ப்ரொடக்ஷனை எக்ஸாம்பிள் நம்ம பென்சிலின் சொல்லலாம். பட் அந்த பென்சிலின் ப்ரொடக்ஷன் டைமில் நமக்கு வந்துட்டு there is no person for raising questions because அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம் இல்லையா. அப்போ வந்து தே நீட் சம்திங் ஃபார் த சோல்ஜர்ஸ். ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார்னால அஃபெக்ட் ஆகி நிறைய வந்துட்டு அடிபட்டு அவங்களுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தனால there is no person for raising questions there. பட் ஆனால் இப்போ ரீசன்ட் டைம் nowadays if we find out any antibiotics means the bioethicist will raise questions. அதுதான் நம்ம வந்துட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். Bioethicists are concerned with what? Ethical questions that rise in the relationship among life science, biotechnology and medicine. It includes the study of values relating to primary care and other branches of medicine. அப்படின்றது தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. பட் ஹியர் we have to understand one thing. என்னன்னா, the bioethicist never raise question to suppress the discoverer or researcher. It is mainly raised in the angle of biosafety to both environment and human beings. அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பயோஎத்திஸ்ட் வந்துட்டு தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் இல்லை ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி டு வாட்? only to safeguard the both environment and human beings. அந்த மாதிரியான ஆங்கிளில் மட்டும்தான் they will think and raise questions. So only those scientists and discoverers are called as bioethicists. Now
the next para, the scope of bioethics. The scope of bioethics is directly related to biotechnology, including cloning, gene therapy, life extension, human genetic engineering, astroethics, life in space, and manipulation of basic biology through altered DNA, RNA, and proteins. Scope. What is scope? Even it may be aim நம்ம சொல்லலாம். இதற்காக நம்ம பயோ எத்திக்ஸ் படிக்கிறோம் அப்படின்றது. மெயின்லி ஸ்கோப் நம்ம அங்கே வந்துட்டு என்னென்னு சொல்லலாம், எய்ம். லெட் அஸ் see what is the aim of this bioethics. என்ன பர்பஸ்க்காக நம்ம இதை படிக்கிறோம். இப்போ பயோடெக்னாலஜி. Biotechnology, it includes what? Cloning, gene therapy. Cloning already you know very well. Cloning na என்ன அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் directly led to biotechnology. It including what? Cloning. Already you know very well about cloning. Gene therapy. Gene therapy means what? For any genetic disease. Through gene therapy we are correcting the what? That genes. அந்த எந்த ஜீன்ஸில் வந்துட்டு நமக்கு அந்த குறையாக இருக்கோ நம்ம அதை கரெக்ட் பண்ணுறோம். தட் ட்ரீட்மெண்ட் we are giving is it called what? That branch of science we call it as gene therapy. Next, life extension. நம்ம வந்துட்டு லைஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜீன் தெரபிக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். How can we relate this life extension to gene therapy means? இப்போ ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு நம்ம இந்த மாதிரி ஜீன் தெரபி மூலிமா நம்ம அந்த ஜீன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணும் போதும் இந்த லைஃப் ஸ்பேன் ஆஃப் தட் அஃபெக்டட் பர்சன் மே எக்ஸ்டெண்ட் இல்லையா. ஸோ இன் திஸ் வே வி ஆர் எக்ஸ்டெண்டிங் த லைஃப் ஆஃப் அ ஜெனட்டிக்லி affected person இல்லையா. ஸோ லைஃப் எக்ஸ்டென்ஷன் இஸ் கனெக்டட் டு ஜீன் தெரபி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லணும்னா இங்கேயே வந்து நமக்கு is there any ethical questions in the above இப்போ லைஃப் எக்ஸ்டென்ஷன், க்ளோனிங், ஜீன் தெரபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினைல்கீட்டனூரியான்ற டிசீஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஜீன் தெரபி மூலிமா மெடிசின்ஸ் இஸ் அவைலபிள். பட் த மெடிசன் வந்து ரெகுலராக அவங்க அந்த பர்சன் எடுத்துக்கிறாங்க, அந்த பேஷண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா இன் திஸ் பிளேஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் சான்ஸ் ஃபார் ரைசிங் எத்திக்கல் கொஷின்ஸ். இப்போ அந்த ஜீன் தெரபிக்கு தான் இப்போ முன்னாடி சொன்னேன். இப்போ அங்கே எத்திக்கல் கொஷின்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா எஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ். இப்போ அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி அஃபெக்டட் பர்சன்ஸ் வந்துட்டு மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க, ஜீன் தெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. பட் அவங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற போதும் அந்த மெடிசின்ஸ்னால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரியான எத்திக்கல் கொஷின்ஸ் வில் ரைஸ். நெக்ஸ்ட் ஹியூமன் ஜெனட்டிக் என்ஜினியரிங். அப்போ இங்கே வந்துட்டு இந்த ஹியூமன் ஜெனட்டிக் என்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு எகெயின்ஸ்டாக, அதாவது ஜீன் தெரபி பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து என்னது ஜீனில் போய் நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம், அதுதான் ஜீன் தெரபி இல்லையா. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹியூமன் ஜெனட்டிக் என்ஜினியரிங். அண்ட் நெக்ஸ்ட் இதில் எத்திக்கல் கொஷின்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அந்த ஜெனட்டிக் டிசீஸ்க்கு ஜீன் தெரபி பண்ணுறோம், வெதர் இட் வில் க்யூர் ஆர் நாட். ஸோ இங்கே கொஷின்ஸ் ரைஸ் ஆகுதா, இதுதான் பயோ எத்திக்ஸ் சரியா. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோ எத்திக்ஸ், லைஃப் இன் ஸ்பேஸ். அப்போ வான் அறநெறின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், லைஃப் இன் ஸ்பேஸ். இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம மற்றது பார்க்க இப்போ ஹியூமன் ஜெனட்டிக் என்ஜினியரிங் பார்த்தோம், க்ளோனிங், ஜீன் தெரபி, லைஃப் எக்ஸ்டென்ஷன், இது எல்லாமே சம்வாட் இட் வாஸ் ரிலேட்டட். ஆனால் இங்கே ஆஸ்ட்ரோ எத்திக்ஸ் லைஃப் இன் ஸ்பேஸ் அப்படின்றது இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பேஸ் ட்ராவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இங்கே வந்து எர்த்தில் இப்போ யாருமே இங்கே வாழ முடியாது, ஏன்னா ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சரி வேறு ஒரு பிளானட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இப்போது. பட் ஆனால் அங்கே போகிறோமா இல்லையா அப்படின்றதில்ல. ஸோ அதை பற்றின இப்போ டிஸ்கஷன் தான், நம்ம அங்கே போகிறது கிடையாது, அதை பற்றின டிஸ்கஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆஸ்ட்ரோ எத்திக்ஸ். ஆனால் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்பேஸ்லேயே இப்போ இங்கே இடத்துல இவ்வளோ பொல்யூஷன்னா ஸ்பேஸ்லேயே நிறைய லாட் ஆஃப் வந்துட்டு பொல்யூஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பட் அங்கேயும் லாட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுது. ஸோ லாட் ஆஃப் பொல்யூஷன் வில் ரைஸ் பிகாஸ் எவ்ரி இயர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் தே ஆர் லான்ச்சிங் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் டு ஸ்பேஸ்.
ஸோ இப்போ அதனால அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அதனால் அங்கேயே பொல்யூஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எத்திக்கல் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின டிஸ்கஷன் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஸோ ஹவு டு கண்ட்ரோல் பொல்யூஷன் அண்ட் இன் ஃபியூச்சர் மே டீச்சர்ஸ் அபவுட் லைஃப் இன் ஸ்பேஸ். ஸோ ஆஸ்ட்ரோ எத்திக்ஸ் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம இதை பற்றின டிஸ்கஷன் மட்டும்தான் நம்ம இங்கே வந்துட்டு சொல்கிறோம். பட் ஃப்யூச்சரில் வேணால் இதை பற்றின வந்துட்டு நமக்கு இருக்கலாம். நெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் வாட்டர். Basic biology through altered DNA, RNA and proteins அப்படின்னா here the altered DNA, RNA and proteins are same as like genetic engineering. Then why they given separately அப்படின்னு பார்த்தீங்கன்னா genetic engineering is a common one, but manipulation of basic biology through altered DNA and RNA and protein is a specific one, particularly mentioning type. இப்போ வந்து DNA மட்டும் தனியாக கரெக்ட் பண்ணுறோம், DNA மட்டும் செப்பரேட்டாக நம்ம டீல் பண்ணுறோம். If any problems in protein na to suppress that protein, for that we are altering the genes இல்லையா. அது மாதிரி செப்பரேட்டாக நம்ம சொல்கிறனால தான் what the basic biology through altered DNA, RNA and protein அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். These development in biotechnology will affect future evolution and may require new principles such as biotic ethics that values life and its basic biological characters and structures. The ethical, legal and social implications. LC program was founded in 1990 as an integral part of the Human Genome Project. LC and the ethical, legal and social implications already முன்னாடியே சொன்னேன். எத்திக்கல், லீகல் அண்ட் சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது அறநெறிசார் சட்டப்பூர்வ சமூக விளைவுகள் செயல் திட்டம், அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே சொல்கிறது. எத்திக்ஸ்னால் யூ ஆல்ரெடி நோ வாட் இஸ் எத்திக்கல் அறநெறி. ரிகார்டிங் பயோ எத்திக்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், பயோடெக்னாலஜியில் மெனி ஹியூமன் ரிலேட்டட் ரிசர்ச்சஸ் டன். ஃபார் தட் மெனி எத்திக்கல் இஷ்யூஸ் are raised there. அதுக்கு ethical questions also raised. ஸோ அந்த அறநெறிசார் கொஷின்ஸை தான் நம்ம நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா நார்மலி ரெஸ்பெக்டிங் ஒன் ஹியூமன் பை அதர் ஹியூமன், இந்த மாதிரியான திங்ஸ் இன்க்ளூடட் இன் திஸ் எத்திக்ஸ், அதை தான் நம்ம அறநெறின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அறநெறினா என்ன, ஒருத்தரை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறது தான் விஷயத்தை தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம், எத்திக்ஸ். அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக முன்னாடி சொன்ன மாதிரி சில வந்துட்டு கோட்பாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு அறநெறி மீற விஷயம் வந்துட்டு நடக்குது அப்படின்னா அது வந்து இந்த எத்திக்ஸை நம்ம வந்து அறநெறியை வந்து மீற மாதிரி ஆகிடுது. ஸோ இப்போ இன்னும் ரிசர்ச் வித்தவுட் ஹர்ட்டிங் affecting anyone, the research must be done, is also one of the part in biotechnology. ஸோ அதுதான் நம்ம எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ எத்திக்ஸ்னால் என்னது, ஒருத்தரை நம்ம மதிக்கிறது தான் இங்கே எத்திக்ஸ். யாரையும் பாதிக்காமல் பார்த்துக்கிறது தான் இங்கே எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை வந்து நம்ம எங்கே ஃபாலோ பண்ணுறோம், பயோடெக்னாலஜி ரிசர்ச்சில் பண்ணுறோம். அதை வந்து ஒரு பார்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஒருத்தரோட ரிசர்ச் ஒர்க்கு வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி அஃபெக்ட் பண்ணவும் கூடாது, அந்த மாதிரி அவங்களோட ரிசர்ச் இருக்கணும். ஸோ தட் இஸ் கன்சிடர்ட் as a part in biotechnology. Next one, legal, சட்ட பிரச்சனை. சப்போஸ் இன் cloning creationல there are lot of legal issues வந்துட்டு வரலாம் இல்லையா. நம்ம அதை தான் இங்கே வந்துட்டு லீகல் சட்ட பிரச்சனையும் நம்ம இங்கே சொல்கிறோம். சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இந்த சேம் வே ஆஃப்டர் ஜீன் தெரபி ஆர் ட்ரீட்மெண்ட், cloned person ஆர் அந்த ட்ரீட்மெண்ட் டேக்கன் பர்சன், how he face the society. இப்போ அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், இப்போ அந்த பர்சன் வந்துட்டு இப்போ கேம் ஆஃப்டர் ஜீன் தெரபி ட்ரீட்மெண்ட்னா இஸ் தர் பாசிபிள் ஃபார் இன்சூரன்ஸ், பிகாஸ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் தட் பர்சன் இஸ் நாட் கன்ஃபார்ம் ஒன். ஸோ நோபடி நோஸ் அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ
that is what social implications நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இன்க்ளூடட் ஒன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எல்சின்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் எல்சி அண்டு பயோடெக்னாலஜி அப்படின்றத யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் genomic research. The mission of the LC program was to identify and address issues raised by genomic research that would affect individuals, families and society. இப்போ பார்த்தீங்கன்னா at the starting time of human genome project they give importance to LC. ஜீனோம்னா என்னதுங்க, ஹியூமன் அட் த ஸ்டார்டிங் டைம் ஆஃப் ஹியூமன் ஜீனோம், அதாவது சாரி பிஃபோர் தட் வி ஹாவ் டு நோ திஸ் எல்சி ப்ரோக்ராம் வாஸ் ஃபவுண்டட் இன் 1990 and it is considered as the integral part of the human genome project. அது என்ன ஜீனோம்? ஸோ அட் த டைம் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு அவங்க வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, எல்சி. அப்போ ஜீனோம்னா என்ன டெஃபினேஷன் நம்ம வந்துட்டு முன்னாடியே படிச்சிருப்போம் இல்லையா, த டோட்டலிட்டி ஆஃப் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் தான். இப்போ நார்மலாக ஒரு ஹெப்ராய்டு குரோமோசோம் இருக்குதுன்னா, இப்போ ஒரு செல் இருக்குது, அந்த ஹியூமன் பீயிங்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் உள்ள வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுற ஜீன்களை வச்சுருக்கிற ஒரு செல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுதான் ஸ்பெர்ம் செல் அண்ட் எக் செல். ஸ்பெர்ம் செல் இன் மேல் அண்ட் எக் செல் இன் ஃபீமேல். இப்போ அதுக்குள்ளே இப்போ அந்த ஸ்பெர்ம் ஆர் எக் செல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியஸில் உள்ள டிஎன்ஏவை நம்ம லைன் அவுட் பண்ணும் போதும் we can understand that all genes responsible for controlling all characters from top to bottom that is present in that single cell அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த சிங்கிள் செல்லை ஜீனோம்னு சொல்கிறோம். தட் ஒன்லி கால்டு வாட், ஜீனோம். அதான் டெஃபினிஷன், டோட்டலிட்டி ஆஃப் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம். இதே வந்துட்டு மற்ற செல், சப்போஸ் வந்துட்டு we are taking a cell from some other part of our body, அந்த நியூக்ளியஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த செல் இருக்க நியூக்ளியஸ், if it is tested means we can know that cell have the capacity only to control that particular character. For example skin cell na and skin character mattum color illa some other characters adu mattum da nama vandittu அங்கே வந்து நம்ம பார்க்க முடியும், அந்த ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஸ்பெர்ம் செல் எக் செல் அப்படின்னா நம்மளோட தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அத்தனை கேரக்டர்ஸுமே நம்ம அங்கே அதனுடைய எக்ஸ்ப்ரெஷனை நம்ம பார்க்க முடியும். ஸோ தட் கெப்பாசிட்டி ஹாவ் தட் ஸ்பெர்ம் செல் அண்டு எக் செல். ஸோ இப்போ ஜீனோம் டெஸ்ட் நம்ம பண்ணும்போதும் is there any defect na, if defect is there gene therapy treatment is necessary. ஸோ அப்போ அங்கே அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஹியூமன் ஜீனோம் இதில் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அந்த ஜீன் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் இப்போ நம்ம இந்த ஜீனோம் டெஸ்ட்டு நம்ம பண்ணும் போதும் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்குரிய ஜீன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் பாசிபிள் தேர். So that human genome project only founded in which year? 1990. So it means only that அப்போ எந்த ஹியூமன் ஜீனோம் எடுத்து ஹியூமனோட ஜீனோம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை சார்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த எல்சியோட ஃபங்க்ஷன். சரியா? இப்போ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னா இப்போ இந்த ஜீனோம் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம அந்த ஜீனோம் டெஸ்ட் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுற வேலை தான் எல்சியோட என்னது ஃபங்க்ஷன். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, எல்சி இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த human genome project. So only LC is an integral part of human genome project. Human genome project லோட ஒரு பகுதி தான் LC. Next one, the mission of the mission. Let us see. The mission of the LC program was to identify and address issues raised by genomic research that would affect individuals, families and society. LC வந்துட்டு எதுக்காக நாம் உருவாக்குறோம், அதற்காக நம்ம தனியாக ஒரு மிஷன் இருக்குது. சரியா? இப்போ எல்சி வந்து எதுக்காக நம்ம உருவாக்குறோமோ அதுக்கு ஒரு தனியாக மிஷன் இருக்குது. மிஷன் என்ன, ஒரு குறிக்கோள், கொள்கைன்னு நம்ம மெயினாக சொல்ல, எக்ஸாக்ட் மீனிங் நம்ம சொல்லணுன்னா கொள்கைன்னு நம்ம சொல்லலாம்.
to identify and address issues raised by genomic research that would affect individuals, families and society. Means in the genomic research to identify and to find out is there any issues or problems and addresses the issues. இப்போ அட்ரஸஸ்னால் என்ன, இப்போ ஒரு ஜீனோமிக் ரிசர்ச் அப்போது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அட்ரஸ் அப்படின்னா என்னது, தெளிவுபடுத்துறது. அந்த இஷ்யூஸை வந்து தெளிவுபடுத்துறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறீங்க, இந்த எல்சியோட மிஷன், கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம், எய்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ அந்த இஷ்யூஸ் வந்துட்டு யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், ஃபேமிலி, சொசைட்டி. இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதனையோ இல்லை ஒரு குடும்பத்தையோ இல்லை சமுதாயத்தையோ அது வந்து பாதிக்குது அப்படின்னு they mentioned that. Next, so if there is any issues means to identify and address the issue only the main mission of this LC program. A percentage of the Human Genome Project budget at the National Institute of Health and the US Department of Energy was devoted to LC research. A percentage of human genome budget is devoted to LC அப்படின்னு சொல்லியிருக்காங்க, LC research. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்காக கொடுக்குற ஃபண்டில் 1% வந்துட்டு எதுக்காக ஒதுக்குறாங்க, எல்சிக்காக ஒதுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹூ ஹேண்டில் திஸ் எல்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த 2 ஆர்கனைசேஷன்ஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ தீஸ் 2 ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ எல்சி இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தீஸ் 2 ஆர்கனைசேஷன். That's all about what? Bioethics. Next we will see about the GEAC.